அடுத்ததாக உள்ளூரில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஒரு உறுதியான நிலைக்கு அந்த நாட்டை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு ஆய்வாளர் கூறியது போல தேன் கூட்டுக்குள் இருந்து கொண்டு தேனை குடிப்பது போல. அது இந்த 2026 ஆண்டு இடம்பெற போன்ற இடைக்கால தேர்தலில் ட்ரம்ப் அப்ரூவல் ரேட்டை கூட்டலாம். எனவேதான் இலோன் மஸ்கும் கூறியிருக்கின்றார், இந்த முறையும் தாங்கள் ட்ரம்புக்கு தான் நிதியுதவியை அளிப்போம் என்று சொல்லி. இலங்கையிலும் இந்த வருடத்துக்கு கிட்டத்தட்ட 12 விமானங்களை அமெரிக்கா இலவசமாக கொடுக்கிறது. அமெரிக்கா இந்த காலத்தில், ட்ரம்பின் காலத்தில் எதுவும் இலவசமாக கொடுத்தது கிடையாது. புது வருடம் பிறக்கும் போது ட்ரம்பும் இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகும் அமெரிக்காவில் இருந்து அவர்கள் வான வேடிக்கை பார்த்து இருவரும் ஒன்றாக இருந்துதான் பார்த்தார்கள். நாளைக்கு இலங்கை மீது தாக்குவதற்கும் அவர்களுக்கு இலகுவான காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் காரணம் தேடுவது பெரிய பிரச்சனை இல்லை. செலன்ஸ்கிக்கு அவர்கள் கூறிய காரணம் நீ நன்றி கூறவில்லை என்று. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அரூஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். புதிய வருடத்தில் ஒரு புதுவிதமான நடவடிக்கையோடு உலகம் தன்னை ஆரம்பித்திருக்கின்றது என்கின்ற செய்தி மட்டும்தான் இப்போது வெளிப்பரப்பிலே பேசப்படுகின்றது. அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்காது விட்டாலும் அவருடைய செயற்பாட்டை கண்டித்து உலகின் பிரதான நாடுகள், வத்திக்கானில் இருக்கக்கூடிய பரிசுத்த பாப்பரசரங்களாக பலரும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இலங்கையிலிருந்தும் கூட வெளிவிவகார அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலே தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டதோடு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சார்பிலே கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். வெனிசுலாவில் இடம்பெற்றது என்ன, இடம்பெறப் போவது என்ன, இனிவரப்போகின்ற நாட்கள் எப்படி கடந்து செல்ல போகிறது? உண்மைதான். வெனிசுலா இந்த வருடத்தில், அதாவது 2025 ஆண்டு போர்களும் சமாதான பேச்சும் என்று நகர்ந்தாலும் போர் தான் அதிகளவான போர் இடம்பெற்ற ஆண்டாக இடம்பெற்றிருந்தது. இந்த ஆண்டு இத்தாலிய அதிபர் கூறியிருந்தார் 2025 ஆண்டை விட மோசமான ஆண்டாக இருக்கும் என்று. அதை உறுதிப்படுத்துவது போலதான் 3 நாட்களுக்குள் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் படை நடவடிக்கை நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த படை நடவடிக்கையை பொறுத்தவரையில் அது ஒரு சிறப்பு நடவடிக்கை தானே தவிர போர் இல்லை. இப்ப அமெரிக்காவின் வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுவது மாதிரிதான், அது ஒரு போர் அல்ல, அது ஒரு சிறப்பு நடவடிக்கை. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்குள் அந்த தாக்குதல் முடிந்து விட்டது. ஒசாமா பின் லாடனை கொல்லும் போது 2011 ஆண்டு அந்த தாக்குதல் டெல்டா படையணி தான் அதையும் செய்திருந்தது. கிட்டத்தட்ட அது 40 நிமிடங்கள் எடுத்திருந்தது. அதில் ஒரு உலங்குவானூதியை இழந்திருந்தார்கள். இதில் எந்தவித சேதமும் இல்லாமல் 30 நிமிடங்களுக்குள் இந்த தாக்குதல் முடிந்து விட்டது. இது உலகத்தில பல நாடுகளுக்கு, இப்ப நீங்கள் கூறியது போல பல நாடுகளை கண்டிப்பதற்கும், இப்ப இலங்கை கூட அதை கண்டித்திருக்கின்றது. இந்தியாவில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது, ஸ்பெயினில் நடைபெற்றிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அதை இது தொடர்பாக தனது கவலையை வெளியிட்டிருக்கின்றார். இது அனைத்துலக விதிகளுக்கு முரணானது என்று கூறியிருக்கிறார்கள் பல நாடுகள். இப்ப சீனா சொல்லி இருக்கின்றது அவரை நிக்கோலஸ் மடுரோவை விடுதலை செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது. அப்படி கூறினாலும் ஏன் அதை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப சின்னஞ்சிறிய நாடுகள், எல்லா நாடுகளுக்கும் இப்போ ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. இந்த நேரமும் யாரையும் அவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி கைப்பற்றலாம். மதுரோ மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அமெரிக்காவுக்கு ட்ரக்ஸை கொண்டு வருகிறார், அதுக்கு ஆதாரம் இல்லை. அவர் ஒரு அரச தலைவர். ட்ரம்பே கூறுகிறார். மச்சோடா அவர்தான் இந்த நோபல் பரிசு வென்றவர். அவர் 2024 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் இப்போது சொல்கிறார் அவருக்கு அங்கு பெரிய சப்போர்ட் இல்லையா. அப்படின்னா மதுரோ வெற்றி பெற்றதை ட்ரம்பே ஒத்துக்கொள்கிறார். இருந்த போதும் ஒரு காரணத்தை சொல்லி தூக்கினார்கள். உங்களுக்கு தெரியும், செலன்ஸ்கி 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஓவல் ஆபீஸுக்கு போன போது என்ன காரணத்துக்கு நீர் நன்றி கூறவில்லை, அதெல்லாம் ஒரு காரணம். நன்றி கூறவில்லை, அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறீர்கள், யுரேனியத்தை செய்கிறீர்கள், ரக்ஸை கடத்துகிறீர்கள். இவ்வாறு எந்த நாட்டையும் அவர்கள் ஒவ்வொரு காரணத்தை கண்டுபிடித்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற அச்சம்
எல்லா நாடுகளுக்கும் எழுந்திருக்கின்றது. இப்ப ஆசிய பிராந்தியத்தில் நீங்கள் இலங்கையில் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு விமானம் தாங்கி கப்பல் காணும். இப்ப வெனிசுலாவில் ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலை கொண்டு விட்டார்கள், அளவில் முடிஞ்சுது. அதே போல இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு ஒரு கப்பலை கொண்டு விட்டால் சின்ன நாடுகள், பெரிய நாடுகளில் கை வைக்க மாட்டார்கள். இப்போ வடகொரியா எல்லாம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடுகள். ஆனால் இந்த சின்ன சின்ன நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இது மாறி இருக்கின்றது. எனவேதான் பல நாடுகள் இதற்கு எதிராக இப்போது அதாவது அனைத்துலக விதிகளை அமெரிக்கா மீறியதாக பல நாடுகள் இப்போது திரண்டெழுந்திருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், உலகம் ஒரு இந்த அனைத்துலக விதிகள் எல்லாம் மீறப்பட்டு ஒரு உடைந்த ஒழுங்குக்குள் செல்கின்றது. அதற்கு இந்த வெனிசுலா மீதான இந்த அமெரிக்காவின் நடவடிக்கை ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் என்ற அச்சம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. எல்லா நாடுகளிலும் அந்த அச்சம் நிலவிக் கொண்டிருந்தாலும் கூட உலகத்தை பொறுத்தவரையில் மிக உலக பரப்பில் மிக அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட வெனிசுலா, அதே போன்று எண்ணெய் வளத்தில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்கள் உள்ள அந்த கடற்கரை பகுதியை இப்போது அமெரிக்க இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது. எண்ணெய் சுத்திகரிப்பில் திருப்தி இல்லை, முதல் இடம்பெற்ற எண்ணெய் சுத்திகரிப்பு போன்று இப்போது இல்லை என்கின்ற கருத்தை நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் வெனிசுலாவில் ஜனாதிபதியை கைது செய்ததாக இருக்கலாம், அல்லது வெனிசுலா ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், எல்லாமே அந்த எண்ணெய் வளத்தை மையமாக வைத்து இடம்பெற்றது. அந்த எண்ணெய் வளம் உலகுக்கு சொல்ல போகிற ஒரு பெரும் செய்தி என்னவாக இருக்க போகிறது? இப்போது சவுதி அரேபியாவை விட வெனிசுலா எண்ணெய் வளம் அதிகம். கிட்டத்தட்ட 330 பில்லியன் பேரல்கள் எண்ணெய்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. உலகத்தின் மொத்த எரிபொருளில் எண்ணெய் வளங்களில் 20% வெனிசுலா கொண்டிருக்கின்றது. வெனிசுலான்ற வரலாற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னர் அமெரிக்காவுடன் தான் அமெரிக்கா தான் அந்த வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை கட்டி அமைத்ததும் அமெரிக்க நிறுவனங்கள் தான். அது பூகோள அரசியல் போட்டிகளால் அது பேர்ந்து கைமாறி போனது. ஏனென்று சொன்னால், வெனிசுலாவிடம் இருக்கின்ற ஆயுதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் F-16 விமானம் அவர்களிடம் இருக்கின்றது, Su-30 விமானம் ரஷ்யாவிலேயும் இருக்கின்றது. அமெரிக்காவின் இன்னொரு அதிகாரி கூறியது ஒன்றுதான், நாங்கள்தான் முதலீடு செய்திருந்தோம், நாங்கள்தான் எங்கள் தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம், நாங்கள்தான் கட்டி அமைத்திருந்தோம், அதொன்றும் இப்போது இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இவ்வளவு முதலீடுகளை, பல பில்லியன் டாலர் முதலீடுகளை அமெரிக்கா தான் வெனிசுலாவில் செய்தது, அதை வேறு நாடுகள் கைப்பற்றி விட்டன என்ற வாதங்கள் தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். வெனிசுலா அமெரிக்காவின் எரிபொருட்களை பொறுத்தவரையில் லைட் ஆயில் என்று சொல்றது, வெனிசுலான ஹெவி ஆயில். இப்ப ரஷ்யாவினே ஹெவி ஆயில், அதற்கு தான் டிமாண்ட் கூட. அப்ப இந்த ஹெவி ஆயிலை சீனா இப்ப வெனிசுலாவிடம் இருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸுக்கு தான் வாங்கி கொண்டு போவது. அப்ப சீனா டிஸ்கவுண்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரியும். அண்மையில் சீனாவின் கப்பல் ரஷ்யாவின் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்ற நினைத்தது, அதை இடைமறித்தது எல்லாம் கடந்த 4 மாதங்களாக அந்த கடல் முற்றுகையில் தான் இருந்தது. அமெரிக்காண்ட ஷெவ்ரோன் எண்ணெய் நிறுவனம் தான் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம், முதலீடுகளை போட போவதாக கூறியிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் சோமாலிலாண்டை இஸ்ரேல் அங்கீகரித்திருந்தது. அது ஈரானுக்குடால போகின்ற எரிபொருட்கள் சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வர்த்தகத்துக்கான ஒரு நுழைவு பாதையில் இருக்கின்றது. இங்கால வெனிசுலாவை கைப்பற்றியது சீனா வெனிசுலாவிடமிருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ். இப்ப அமெரிக்கா சாங்ஷன் போடுற நாடுகள்ல இருந்து ஏனைய நாடுகள் வேறு நாணயங்களில், இப்ப யுவானிலேயோ ரூபிள்லையோ அல்லது ஒவ்வொரு நாணயங்கள்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கலாம். அப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் சீனா வாங்கி கொண்டிருந்தது. அப்ப இது சீனாண்ட பொருளாதாரத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு செக்காகத்தான் பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காவோ அல்லது சீனாவோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் உலகத்துல மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இன்றையில இருந்து ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம் முன்னோக்கித்தான் சிந்திப்பார்கள். அப்ப சீனாவில் பெருமளவில் இப்போது கிரீன் எனர்ஜி தான் சீனாவின் எரிபொருள் தேவையை நிரப்பிக் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 60-80% கிரீன் எனர்ஜியாக சீனா மாறிவிட்டது. இப்ப வெனிசுலாவின் இந்த எரிபொருள் விநியோகம் இப்ப ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி இதனை உடனடியாக விற்கலாமா என்றால் அதுவும் ஒரு பிரச்சனை தான். என்னென்று சொன்னால், இனி அவ்வளவும் திருப்பி உட்கட்டுமானங்கள் செய்ய வேண்டும், அதை திருப்பி இயங்க வைக்க வேண்டும், அடுத்ததாக உள்ளூரில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், ஒரு உறுதியான நிலைக்கு அந்த நாட்டை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஒரு ஆய்வாளர் கூறியது போல, தேன் கூட்டுக்குள் இருந்து கொண்டு தேனை குடிப்பது போல, தேன் கூட்டுக்குள் இருந்து கொண்டு குடித்தீர்கள் என்றால் கொட்டு வாங்கி கொண்டே இருப்பீர்கள் குளவியிடம். அதே போன்றுதான் இதை உடனடியாக செய்ய முடியாது என்று கூறியிருக்க. ஏனென்றால் வெனிசுலாவை பொறுத்தவரையில் உக்ரைனை விட மிகப்பெரிய நாடு, அடுத்ததாக கொலம்பியாவோட கிட்டத்தட்ட 2000 மைல் எல்லைகளை கொண்ட நாடு.
அப்ப இலகுவாக இப்பயும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கு வீதிகளில் ஆயுதங்களுடன் வெவ்வேறு குழுக்கள் தெரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ துணை அதிபர் வந்து அந்த நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்காது விட்டால் லிபியா போலவோ அல்லது ஈராக் போலவோ துண்டு துண்டாக பல்வேறு குழுக்கள் ஒவ்வொரு பகுதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வருவார்களாக இருந்தால் அங்கு எரிபொருட்களை அகழ்வதோ அல்லது எடுப்பதோ மிகவும் கடினமான விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இந்த நடவடிக்கை மிகவும் சிறப்பான நடவடிக்கை. ஏனென்று சொன்னால் இது ஒரு டெல்டா போர்சஸ் நடவடிக்கை, சிறப்பான புலனாய்வுத்துறை, சிறப்பான ஒருங்கிணைவு, சிறப்பான நடவடிக்கை. அது வந்து இந்த 2026 ஆண்டு இடம்பெற போன்ற இடைக்கால தேர்தலில் ட்ரம்பின் அப்ரூவல் ரேட்டை கூட்டலாம். எனவேதான் இலோன் மஸ்கும் கூறியிருக்கின்றார், இந்த முறையும் தாங்கள் ட்ரம்புக்கு தான் நிதி உதவியை அளிப்போம் என்று சொல்லி. ஆனால் நீண்ட காலத்தில் இது உலகத்துக்கு பலன் தரும் என்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சீனா இப்போது ரஷ்யாவிடமிருந்து இதுக்கான மாற்று எரிபொருட்களை வாங்குமாக இருந்தால் ட்ரம்ப், நான் நினைக்கிறேன் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தான் நோர்ட் ஸ்ட்ரீம் எரிபொருள் குழாய்களை குண்டு வைத்த பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அமெரிக்காவில் தங்கி இருக்கின்றது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிக விலையில் விற்பதால் அமெரிக்கா தனது கஜானாவை நிரப்பிக்கொள்ளும். ஆனால் இப்போது முதல் கூறியது போன்று அமெரிக்கா ஒரு தளம்பல் நிலையில் அல்லது பொருளாதார ரீதியாக ஸ்திரமற்ற நிலை இருந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஒரு நாட்டாமை தான் என்பதை மீண்டும் அமெரிக்கா உரக்க கூறியிருக்கிறது. என்னென்று சொன்னால் தற்போதைய உலக ஒழுங்கில வந்து மல்டிபோலர் வேர்ல்டு என்று இப்போது எல்லோரும் பரவலாக பேசுகிறார்கள். அமெரிக்காவின் படை அதிகாரிகளோ அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளரோ எல்லோரும் தான் அதனை பேசுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் டாலரின் பயன்பாடு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதுக்கு 2 காரணங்கள். பல பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் சவுதி அரேபியா 1974 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. அதன் பிற்பாடு ரஷ்யா மீதான போர், அதன் பிற்பாடு ரஷ்யா தனது வர்த்தகத்தை டாலரிலிருந்து மாற்றியது, சீனா தனது வர்த்தகத்தை மாற்றியது, அதனுடன் சேர்ந்து அவர்கள் ஸ்வெப்டிலிருந்து இவர்கள் ரஷ்யாவை வெளியேற்றியதுக்கு பிற்பாடு அவர்கள் அதற்கு பதிலாக இன்னொரு பணப்பரிமாற்ற முறையை கட்டி அமைத்தது. மற்றது ரஷ்யாவின் கிட்டத்தட்ட $300 பில்லியன் வந்து ரிசர்வ், அதாவது ஃபாரின் கரன்சியை வந்து இவர்கள் முடக்கியது. அது எல்லா நாட்டுக்கும் ஒரு பேனிக்காக போனது. ஏனென்றால் நாளைக்கு எங்களையும், அதாவது அந்த வைப்பில் இருக்கின்ற பணத்தையும் கூடிய ஆயுதங்களாக மாற்றுகிறார்கள் என்ற நிலையில் எல்லோரும் மெல்ல மெல்ல அதை வெளியில் எடுத்தது வந்து டாலரின் பாவனை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனால் அதை மீள கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முன்னே போல நீங்கள் வேலை செய்யுங்கள், நாங்கள் பணத்தை பிரிண்ட் பண்ணுகிறோம் என்று அமெரிக்கா முன்னே அப்படித்தான் இருந்தது. அமெரிக்கா பேப்பரில் பணத்தை அடிப்பதற்கு உலகம் முழுக்க வேலை செய்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இப்போது அந்த நிலைமை இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு ரிசோர்சஸ் தேவை. இப்போ ரிசோர்சஸ் தேவை என்னும் போது இப்போது வெனிசுலா, நாளைக்கு கிரீன்லாந்து, கனடா, பனாமா, கியூபா, மெக்சிகோ இப்படியே போய்கொண்டிருக்கும் என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. இப்போது அமெரிக்காண்ட இந்த போக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்றது வந்து மேற்கு அரைக்கோளம், கிழக்கு அரைக்கோளம். மேற்கு அரைக்கோளத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. இப்போதைக்கு கிழக்கை அவர்கள் கைப்பற்ற யோசிப்பதாக இல்லை. இப்ப ஒன்றை அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா சார்ந்த ஆர்டிக், அதாவது இங்க பனாமாவிலிருந்து ஆர்டிக் வரையும் தனது கட்டுப்பாட்டுக்கு அத்தனை நாடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்றும் ஐரோப்பாவிடம் விட்டுவிட வேண்டும். எனவேதான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கிட்டத்தட்ட $900 பில்லியன் 900 பில்லியன் பாதுகாப்புக்கு ஒதுக்கிய போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சொன்னது, இனிமேல் நீங்கள் 900 பில்லியனை நீங்களும் ஒதுக்க வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் உங்கள் பாதுகாப்பு, அதாவது இதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் ஆசிய பிராந்தியத்தை சீனாவிடமும் ஐரோப்பாவை ரஷ்யாவிடமும் அமெரிக்கா பிராந்தியத்தை அமெரிக்காவும் என்ற ஒரு பங்கு பிரிப்பது போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு. எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் இது தங்கள் பாதுகாப்பை தாங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா யோசிக்கிறது என்று சொன்னால் தனது லத்தீன் அமெரிக்க நாடுகளோ இதை அந்த பாதுகாப்பை, அந்த நாடுகளின் வளங்களை தனக்குள் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ட்ரம்பின் இந்த நீங்கள் சொன்னது போல இந்த நாட்டாமைத்தனத்தின் தற்போதைய பிரதான நோக்கம். அதனை தொடர்ச்சியாக முன்கொண்டு சென்று அல்லது அதில் தொடர் வெற்றிகளை ட்ரம்ப் அவர்களால் சாதித்து கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா?
அதற்கு ஏற்றாற்போல் இந்த உலக ஒழுங்குகள் அல்லது நாடுகளினுடைய சேர்க்கைகள் என்பது இடம்பெறாமல் இருக்கு. என்று சொன்னால் இப்ப அதை கொண்டு செல்வதற்குரிய நிலைமைகள் முன்னைய போல இல்லை. எனவேதான் சில நடவடிக்கைகளை அவர்கள் இப்ப வெனிசுலாவில் கூட அவர்கள் மிகப்பெரிய ரஷ்யாவை போல ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அவ்வாறான நடவடிக்கைகள் இனி வரும் காலங்களில் வேர்க் அவுட் பண்ணாது. எனவேதான் சிஐஏயை கடந்த ஆகஸ்ட் மாதம் இறக்கி சிஐஏயின் நடவடிக்கைகள் மூலம் முற்றாக கண்காணித்து இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இப்ப இறமை என்று சொல்வது அதான் சொன்னார்கள் என்னென்று சொன்னால், உங்களிடம் எண்ணெய் இல்லாது விட்டால் இறமை புனிதமானது, இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இறமையே இல்லை என்ற ஒரு நிலை. இப்ப வடகொரியா ஏன் அணுகுண்டை வைத்திருக்கிறது என்பதற்கு இப்போ வடிவாக எல்லோருக்கும் காரணம் தெரிகிறது. அப்ப மிகப்பெரிய அணு ஆயுதம் உள்ள நாடுகளுடன் மோத மாட்டார்கள். இப்போதைக்கு அதை சுற்றி உள்ள நாடுகள், சின்ன சின்ன நாடுகளை கையகப்படுத்துவார்கள் என்பதுதான். இப்ப அங்கே நாங்கள் மேற்கு அரைக்கோளத்தை தான் நான் பேசியிருந்தேன். ஆனால் ஆசிய பிராந்தியத்திலும் அவர்கள் மெல்ல மெல்ல தங்களை விரிவாக்க கொண்டுதான் போகிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நேபாளா போயிட்டது, பங்களாதேசத்தை பார்த்தால் தெரியும். அடுத்தது இலங்கையிடம் இந்த வருடத்துக்கு கிட்டத்தட்ட 12 விமானங்களை அமெரிக்கா இலவசமாக கொடுக்கிறது. அமெரிக்கா இந்த காலத்துல, ட்ரம்பின் காலத்துல எதுவும் இலவசமாக கொடுத்தது கிடையாது. 10 TH-57 சி ரேஞ்சர் என்று சொல்றது, அது பெல் 206 என்று சொல்றது, அந்த விமானங்கள் 10ஐயும் 2 ஹெர்குல்ஸ் C-130 ரக விமானங்களையும் இந்த வருடமே வழங்கப் போகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இலங்கையிடம் இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட 4 உலங்கு வானூர்திகள், 2 பெல் 212, ஒரு 2 MI-17, அதிலும் ஒன்று விழுந்து போச்சு. அப்ப இலங்கைட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக விமானப்படை இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்ப அமெரிக்கா கொடுக்கிறது என்று சொன்னால் இனி அமெரிக்கா தான் இலங்கையின் வான்படையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதுவும் இலவசமாக கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும், அதற்கு முதல் பீச் கிங் 350 கொடுத்திருந்தார்கள் கண்காணிப்பு விமானம். இதுவும் நிலப்பகுதியில் தான் அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற விமானத்தை பொறுத்தவரையில் அது சி ரேஞ்சர் என்று சொன்னால் கடல் பகுதியை கண்காணிப்பது. இப்ப எரிக் மேயர் என்பவர் அடுத்த தூதுவராக வரப்போகிறார். கிட்டத்தட்ட 21 சவுத் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா பகுதிகளை சேர்ந்த 21 டிப்ளமேட்டிக் போஸ்டுக்கு அவர் ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் தான் வருகிறார். வர முதலே அவர் செனட்டிடம் சொன்னது என்னென்று சொன்னால், இலங்கையின் கடற்பகுதியை பாதுகாப்பது, இலங்கையுடன் வர்த்தகத்தை மேற்கொள்வது, இலங்கையின் துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, இலங்கையின் கடல் இறமையை பாதுகாப்பது, முழுக்க கடலை பற்றித்தான் கதைத்திருக்கிறார், முழுக்க துறைமுகங்களை தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார். இலங்கையின் இப்போதைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி அங்கு எனர்ஜியாக இருக்கலாம், டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இருக்கலாம், வெவ்வேறு தொழில் துறைகளில் அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதுதான் அவர் கொடுத்தது. அப்ப இது அவர் கொடுத்தது பிற்பாடு இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வெனிசுலாவை பொறுத்தவரையிலும் ஒன்று உங்களுக்கு தெரியும். இப்ப வெனிசுலாவில் சீனா கிட்டத்தட்ட $100 மில்லியன் முதலீடு செய்திருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு $100 பில்லியன் இந்த தாக்குதலுக்கு பிறகு சீனா அந்த $100 பில்லியன் பெறுமதியான முதலீடுகளை செய்யுமா, அந்த கடனை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இப்ப அதே போலதான் இலங்கைக்கு சீனா $989 மில்லியன் கடனாக வழங்க முன்வந்திருந்தது இந்த எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையிலிருந்து பல திட்டங்களுக்கு. அதுல 51 மில்லியன் தான் வழங்கப்பட்டது. ஆனால் மிகுதி தொகையை சீனா இப்போதைக்கு வழங்காது என்று எக்ஸிம் பேங்க் சொல்லிவிட்டது. இப்ப சீனாவுக்கு ஓரளவு தெரிகிறது இலங்கையின் நிலைமை, அமெரிக்காவுடன் இலங்கை செல்கின்றது என்று. அண்மையில் நியூஸ் வீக்குக்கு அனுர்குமார திசாநாயக்கா கொடுத்த பேட்டியிலும் அமெரிக்காவின் இத்தனை, அதாவது எரிக் மேயர் என்ன சொன்னாரோ அவ்வளவத்தையும் அனுர்குமார திசாநாயக்காவும் ஒப்புக்கொண்டதாகத்தான் அந்த பேட்டியை பார்க்கும்போது, நியூஸ் வீக்குக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியை பார்க்கும்போது இருக்கின்றது. இப்ப என்னென்றால் இலங்கை முழுதாக அமெரிக்காவிடம் சென்று விட்டதைத்தான் காட்டுகின்றது. இப்போது வெனிசுலாவுக்கு நடந்தது இன்னும் ஒரு பாடமாக இருக்கும் இலங்கைக்கு. ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இலகுவாக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுவார். அதற்கு ஏற்றது போலதான் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இலங்கையின் மத
தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. எல்லோரும் அதை சின்ன அறிக்கையாக கடந்து போனார்கள். ஆனால் அதன் தாக்கம் பெரிது. அதில் பௌத்த மதம் வந்து எவ்வாறு சிறுபான்மை மதங்களை அட்டூழியங்களை செய்கிறது என்பது கிட்டத்தட்ட அரைவாசி பக்கம், அரைவாசி அது கிட்டத்தட்ட 60-70 பக்க அறிக்கை. அதில் அரைவாசி பௌத்த துறவிகள் எவ்வாறு செயற்படுகிறார்கள், அதற்கு அடுத்த அரைவாசி இந்து மதம், அதுவும் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் இங்கு ஒரு இதை உருவாக்கி அதை எவ்வாறு கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் துன்பப்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாக கொடுத்து விட்டார்கள். இஸ்ரேலிய அதிபர் என்ற புது வருட உரையை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த முறை புது வருடம் பிறக்கும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புது வருடம் பிறக்கும் போது ட்ரம்பும் இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகும் அமெரிக்காவில் இருந்து அவர்கள் வான வேடிக்கை பார்த்து இருவரும் ஒன்றாக இருந்துதான் பார்த்தார்கள். அதற்கு பிறகு இஸ்ரேலிய அதிபர் புது வருட உரை இந்த முறை நீங்கள் பார்க்கலாம். பல நாட்டு தலைவர்கள் புது வருட உரைகளை ஆற்றியிருந்தார்கள். அதில் இஸ்ரேலிய தலைவர் புது வருட உரை என்னவென்று சொன்னால், உலகத்தில கிறிஸ்தவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். என்னென்றால் கிறிஸ்தவர்கள் மீது ஏனையவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்தியாவிலும் அவ்வாறான ஒரு நிலைதான். இந்தியாவில கிறிஸ்துமஸ் தினத்தன்று RSS நடத்திய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் எல்லா ஊடகங்களிலும் மேற்குலக ஊடகங்கள் அதை முதன்மைப்படுத்தி இருந்தன. ட்விட்டர் தளங்கள். ட்விட்டரை யார் நடத்துகிறார் என்றால் தெரியும், இலோன் மஸ்க் தான். அப்ப அதே நிலைமையில் தான் நைஜீரியா மீது தாக்குதல் நடைபெற்றது. நைஜீரியா மீதான குண்டு வீச்சுக்கு அவர்கள் சொன்ன காரணம் கிறிஸ்தவர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குகிறார்கள், தீவிரவாதிகள் தாக்குகிறார்கள் என்று. நாளைக்கு இலங்கை மீது தாக்குவதற்கும் அவர்களுக்கு இலகுவான காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் காரணம் தேடுவது பெரிய பிரச்சனை இல்லை. செலன்ஸ்கிக்கு அவர்கள் கூறிய காரணம் நீ நன்றி கூறவில்லை என்று. நன்றி கூறவில்லை என்பதே ஒரு காரணமாகத்தான் தூக்குவார்கள் என்னும் போது, அப்ப இலங்கை அதிபர் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதற்கான காரணம் எல்லோருக்கும் விளங்கி இருக்கும். இப்போ ஏன் இலங்கை, அதாவது இலங்கையின் தளங்களில், அதாவது கனடன் 13 சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் பலாலியில் தர இறங்கியது. அதன் பிற்பாடு அமெரிக்காவின் 3 அதிகாரிகள் வந்து சென்றார்கள். அதன் பிற்பாடு இந்த 12 விமானங்களை வழங்குகிறார்கள். இன்னும் போது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வந்து இலங்கை அடுத்ததொரு முக்கியத்துவமாக இருக்கும். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு பின்தள இராணுவ நகர்வுக்கான ஒரு பின்தளத்தை அமெரிக்கா தயார்படுத்துகிறது. இப்ப நிக்கோலஸ் மர்டோவை தூக்கினார்கள். மடுரோவை அது தொடர்பாக அமெரிக்காவின் முப்படைகள் என்ற தளபதி கூறியது ஒன்றுதான். நாங்கள் ஆகஸ்ட் மாதமே ஆரம்பித்து விட்டோம். எவ்வாறு ஆரம்பித்தார்கள்? CIA உறுப்பினர்களை களமிறக்கினார்கள். அந்த CIA உறுப்பினர்களை வெனிசுலா படையினர் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர்கள் கொடுத்த தகவல்களில் நிக்கோலஸ் மதுரோ என்ன சாப்பிடுகிறார், எங்கு போகிறார், யாருடன் கதைக்கிறார், என்ன செல்ல பிராணி வச்சிருக்கிறார், எப்ப படுக்க போகிறார், எப்ப எழும்புகிறார், எல்லா தகவலும் அமெரிக்காவிடம் இருக்கு சொல்கிறார்கள். இது ஒன்று CIA அதிகாரிகள் திரட்டியது, இரண்டாவது ட்ரோன்கள் மூலம் திரட்டியது, மூன்றாவது அங்குள்ளவர்களை, அதாவது மதுரோவின் உள்ளக வட்டார, உள்ளக சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் என்று சொல்றது, அதற்குள் உள்ளவர்களை விலக்கி வாங்கி கைப்பற்றப்பட்ட தகவல்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் டாலரை மில்லியன் கணக்கில் இறைத்து இலகுவாக தகவல்களை பெற்று விடுவார்கள். அப்ப இது ஒரு CIA ஆபரேஷன். அதுதான் மிக முக்கியம். டெல்டா படையணி அதுக்கு அவங்க வழி எல்லாம் செய்த பிறகு டெல்டா படையணி போய் இறங்கினதே தவிர முழு வேலையையும் பார்த்தது அவர்கள் தான். அப்ப அவர்கள் இன்னொன்றையும் கூறுகிறார்கள், தங்களை இவர்கள் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று. இதே ஒரு நிலைமைதான் இலங்கையிலும். வந்து சென்ற விமானங்களில் வந்தவர்கள் பதிவு செய்யப்படவில்லை, போனவர்களும் எத்தனை பேர் என்று தெரியாது. அப்பவே ஒரு கதை வந்தது, CIA உள்ளுக்கு நிக்கலாம் என்று. முழுக்க இராணுவ பசிபிக் கட்டளை பீடம் தான் வந்திருந்தது. பசிபிக் கட்டளை பீடம் வந்து சென்ட்ரல் கொமாண்ட் வந்து பல இடங்களில், இப்ப சோமாலியாவில் இடம்பெற்ற தாக்குதலிலும் வந்து அது இந்த டெல்டா படைப்பிரிவு 160வது சோர் படைப்பிரிவும் தான் பங்கு பெற்றி இருந்தது. இப்ப அதே படைப்பிரிவு தான் ஒசாமா பின் லாடனை கொள்வதற்கு ஆசியாவிலும் பாகிஸ்தானிலும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப வந்தவர்களும் போடுவதும் தெரியாது. அப்ப CIA உள்ளுக்கு இறங்கினால் அவர்கள் தங்கள் வேலையை இலகுவாக ஆரம்பித்திருப்பார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப இலங்கையிலோ அல்லது இப்ப இலங்கை வந்து அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் சீனாவை குறிவைத்துத்தான் இத்தனை நகர்வுகளும் நடக்கின்றது. வெனிசுலாவை கைப்பற்றியதும் சீனாவுக்கு போர் எண்ணெயை தடுப்பதற்கு, சோமாலிலாந்தை அங்கீகரித்ததும் சீனாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு ஒரு முடக்கத்தை கொண்டு வருவதற்கு, தாய்வானுக்குரிய ஆயுதம்.
தாய்வானுக்குரிய ஆயுதங்கள் போன போது கடந்த வாரம் சீனா, அதாவது அமெரிக்கா $11 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை தாய்வானுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் சீனா என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதை சரக்கு கப்பல்களில் தான், பொதுமக்களுக்குரிய சரக்கு கப்பல்கள் தான் எடுத்துச் செல்கிறார்கள். அதனை சீனா பல தடவைகளில் அதை கைப்பற்றி இருக்கின்றது, இடைமறித்து. அதே நேரம் அதே போலதான் இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்க கடற்படை சீனாவிலிருந்து ஈரானுக்கு போனதை கைப்பற்றி இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கடற்பரப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமானது. அடுத்தது திருவோணமலையில் பலாலியில் இறங்கியது விமானம் என்று சொன்னால் பாக்கு நீரிணையை கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்தியாவை தங்கள் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அங்கால பாகிஸ்தானுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அண்மையில் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ரப்பர் ரக MQ-9 ரப்டர் என்ற ஒரு உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். அந்த உளவு விமானம் பாகிஸ்தானிடம் இல்லை. அந்த உளவு விமானம் இருக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா. ஆனால் பாகிஸ்தானிடமிருந்து வருகிறது என்று சொன்னால் பாகிஸ்தானிலிருந்து தான் அமெரிக்கர்கள் அதனை இயக்குகிறார்கள் என்று அர்த்தம். அப்படி என்று சொன்னால் பாகிஸ்தானுடன் இணைந்து ஏதோ ஒன்றை செய்ய போகிறார்கள் ஆப்கானிஸ்தானில் என்றுதான் அர்த்தம். இலங்கையுடன் இணைந்து பாக்கு நீரினை கைப்பற்றுவார்களாக இருந்தால் இந்தியாவின் நிலைமையை அவர்கள் தங்கள் முழு கட்டுப்பாட்டுகளும் கொண்டு வந்து விடுவார்கள். இது இலங்கையில் இருக்கின்ற 2 முக்கியம். ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போது கனிம வளம் தேவை, ஒன்று எரிபொருட்கள் தேவை, ரிசோர்சஸ் தேவை. எனவேதான் ஆஸ்திரேலியாவையும் இந்த அரிய கனிம மூலப்பொருட்களின் உற்பத்திக்கு கிட்டத்தட்ட $70 பில்லியன் அவர்கள் அங்கு முதலீடு செய்கிறார்கள். ஜப்பானிலும் அவ்வாறுதான். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற கோபோல் கனிம வளத்தை பொறுத்தவரையில் இந்த கடல் பகுதி தொடர்பாக அமெரிக்கா அதிக அக்கறை காண்பிப்பதும் அதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, சீனாவை அதிலிருந்து வெளியேற்றுவதற்குமான காரணமாக இருக்கும். இந்தியாவை மீறி நீங்கள் கூறுகின்ற காரியம் எல்லாம் சாத்தியப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா, அல்லது அவை ஒரு முருகல் அல்லது ஒரு அசாத்திய நிலையை நோக்கி நகரும்? இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போரோட இந்தியாவின் மேலாதிக்கம் முடிந்து விட்டது என்றுதான் அதன் அர்த்தம். படை பலம் 1971 பங்களாதேசத்தை உருவாக்கிய போது இடம்பெற்ற போரில் இந்தியா வென்றது தான் இந்தியாவுக்கு இவ்வளவு காலமும் இந்தியாவை நிலைநிறுத்தி இருந்தது என்று. எப்போது 2025 இந்த போருக்கு தாங்களாகவே போனார்களோ அத்துடன் முடிந்து விட்டது. அதில் அமெரிக்கா ஒன்று நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்கா கை கொடுக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு சீனா கை கொடுத்தது, துருக்கி கை கொடுத்தது, சவுதி அரேபியா கொடுத்தது. ஆனால் அமெரிக்கா எதையும் செய்யவில்லை என்றதான் அதன் அர்த்தம். அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள், இந்தியாவின் படை பலத்தை முடக்கி அதை தங்கள் அமெரிக்காவின் இராணுவமாக மாற்ற வேண்டுமே தவிர இந்தியா என்றதை அவர்கள் விரும்பவில்லை. இந்தியா அந்த நிலைக்கு வருமானதும் பிரச்சனை. என்னென்று சொன்னால், நான் முன்னர் கூறியது போல 3 பிரிவாக பிரிக்க போகிறார்கள் என்று சொன்னால், ஆசிய பிராந்தியத்தை சீனாவும், அமெரிக்கா அந்த பக்கத்தை அமெரிக்காவும், ஐரோப்பாவை ரஷ்யாவும் என்று சொன்னால், இதில் இந்தியா அதற்குள் தான் வருமே தவிர இந்தியா அதில் ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலைதான் ஏற்படும். இந்தியா என்ற பொருளாதாரமும் அவ்வாறான ஒரு நிலைதான் இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த கலிடா சியா சேர்த்திருந்தார், முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர். அவற்ற மகன் டரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகள் பிரித்தானியாவில் தலைமறைவாக இருந்துதான் அங்கு இப்போது போயிருக்கிறார். அவர் இந்த மரண வீட்டில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அடுத்த பிரதமராக அவர்தான் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் யார் என்று சொன்னால், இந்தியாவின் துணையுடன் ஆட்சியில் இருந்த ஹசீனாவால் சிறை வைக்கப்பட்டவர் என்ற மகன். இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட ஹசீனாவினால் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக போறேன் என்று பிரித்தானியாவுக்கு தப்பியோடியவர் தான் அவர். ஆனால் ஜெய்சங்கர் இப்போது போய் அவருடன் கை கொடுத்து கதைத்திருக்கின்றார். அதே நேரம் அங்கிருந்த பாகிஸ்தான் நாடாளுமன்ற பேச்சாளருடன் கை கொடுத்து கதைத்திருக்கின்றார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற துடுப்பாட்ட போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள், இந்திய வீரர்கள் பாகிஸ்தானிடமிருந்து கப்பை வாங்க மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம் என்று வந்து விட்டார்கள். ஆனால் இப்போது இந்தியா வெளிவார அமைச்சர் பாகிஸ்தான் நாடாளுமன்ற பேச்சரோடு கை கொடுத்துத்தான் கதைக்கிறார். என்னென்று சொன்னால், இப்போது ஜெய்சங்கர் நினைக்கிறேன் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூட அவருடைய கூறியிருக்கின்றார், தாங்கள் அயலவர்களுடன் நட்பை பேண விரும்புகிறோம் என்று. அதில் அவர் சொன்னதில் பாகிஸ்தான் இருக்கின்றது, நேபாளம் இருக்கின்றது, பங்களாதேசம் இருக்கின்றது, இலங்கை இருக்கின்றது, இன்னொன்றையும் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இவர்களுக்கெல்லாம்
என்னென்ன தேவை அவசர நிலை வரும்போது நாங்கள் ஓடிப்போய் உதவி செய்கிறோம். ஆனால் அவர்கள் அவ்வளவுக்கு எங்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். அதில் இந்த ஒன்றை நீங்கள் புரியலாம். இந்தியாவின் வெளிவார கொள்கை இப்போது மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்திருக்கின்றது. அதுக்குரிய காரணமும் இப்ப நாங்கள் நினைப்பது போல அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காது. அமெரிக்காண்ட வெளிவார கொள்கை எல்லாம் தனக்கு சந்தர்ப்பம் வரும் வரையிலும் அவர்களை நட்பாக வைத்திருக்கும். எப்போது அவர்களை வீழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் வருவதோ அப்போது வீழ்த்தி விட்டு போய்கொண்டே இருப்பார். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அமெரிக்காவினுடைய வெனிசுலா நோக்கிய நகர்வும் உலக ஒழுங்கில் அமெரிக்கா எதிர்வரும் காலங்களில் நிகழ்த்த போகின்ற அல்லது நிகழ்த்த இருக்கின்ற ராஜதந்திர மற்றும் அரசியல் இராணுவ விவகாரங்கள் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.